அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். அன்பிற்கினிய அக்ஷயா ஜோதிட வித்யாலயத்தினுடைய தூண்களாகிய எனது குருமார்களாகிய மாணவ பெருமக்கள் அனைவருக்கும் எனது முதல் கண் வணக்கம். நமது செயலாளர் வித்யாலயத்தினுடைய ஆச்சாரியர்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம். வீரம் விளைந்த வீரத்திற்கு பெயர் போன திரு வேலு நாச்சியார் மருதுபாண்டியர் சகோதரர்கள் பிறந்த மண்ணான சிவகங்கையில் இன்றைய தினம் நமது பட்டமளிப்பு விழாவை நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம். இதை அருமையாக ஏற்பாடு செய்து கொடுத்த நமது சிவகங்கை மைய ஆசிரியர் திரு சிவர் சங்கரகுமார் அவர்களுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம தலைப்பு கிரக பயிற்சி. சமீபத்தில் அதுதான பெரும் தலைப்பாக ஓடிக்கொண்டிருக்கிறது. சனி பயிற்சி ஆனாரா இல்லையா? சனிக்கே குழப்பம் வந்திருக்கும், நம்ம ஆயிட்டமா இல்லையான்னு, அப்படி தானே? அப்போ வாக்கியமா திருக்கணிதமா? நம்ம இந்த பஞ்சாங்கத்தெல்லாம் குறை சொல்கிறதுக்காக வரலை. ஜோதிடர்களாகிய நம்ம யாரும் உங்களுக்கு என்ன தான் குருமார்கள் கற்றுக் கொடுத்துருந்தாலும் பெரியாரனுடைய பகுத்தறிவு ஜோதிடத்திலும் வேண்டும். சில விஷயங்கள் எடுத்துக்கலாம் அவர்கிட்ட இருந்து. என்ன பகுத்தறிவு? 1000 நூல்கள் இருந்தாலும் 1000 ஆசிரியர்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தாலும் உங்கள் அனுபவத்தில் எது சரின்னு வருகிறதோ அதைத்தான் பயன்படுத்த வேண்டும். உங்கள் அனுபவத்தில் எது சரின்னு. என்னுடைய அனுபவத்தில் நான் கடந்த ஒரு 20 ஆண்டுகளாக ஜோதிடராக நமது பகுதியில் செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறேன். பலருடைய ஜாதகத்தில் இந்த பயிற்சியை ஒப்பிட்டு நோக்கும் அளவில் திருக்கணிதனுடைய பயிற்சி 90% சரியாக இருக்கும். ஒரு சில ஜாதகங்களுக்கு மட்டும், வாக்கிய ஜாதகங்களில் சில ஜாதகங்கள் சரியாக இருக்கும். அப்போ அந்த பயிற்சி கடந்த முறை பயிற்சி ஆகும்போதே நான் இதை துல்லியமாக அறியணுங்கிறதுக்காக ஒரு ஆராய்ச்சி பண்ணோம். கடந்த முறை சனி பயிற்சிக்கும் இதே வித்தியாசம் இருந்தது. ஒரு 9 மாதங்களுக்கு மேலாக வாக்கியத்துக்கும் திருக்கணிதத்துக்கும் இருந்தது. சனி பயிற்சியானே முன்கூட்டியே நான் பலன் எழுதி வச்சுட்டேன். ஏன்னா கும்பராசி தானே சனி பயிற்சியாகி வந்தார் கடந்த முறை. இப்போ இல்லை, கடந்த முறை. இப்போ மீனத்துக்கு வந்திருக்கிறாரு. கடந்த முறை கும்பராசிக்கு வரும்போது திரிகோணத்தில் அங்கே கேது பகவான் இருந்தாங்க. எங்கே இருந்தாங்க? துலாம் ராசியில். அப்போ நமது நாடி ஜோதிட வகுப்பறையில் படித்த மாணவர்களுக்கெல்லாம் தெரியும், நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ அந்த பயிற்சிக்கு முன்னதாகவே உலகம் முழுவதும் உள்ள பெரும் நிறுவனங்களில் வேலை இழப்புகள் ஏற்படும். நிறைய பேரை கொத்தா கூண்டோடு வேலையை விட்டு தூக்குவார்கள்னு அதே போல் நிகழ்ந்தது. எப்போ? திருக்கணிதப்படி பயிற்சி ஆன உடனே. சரியா? அப்போ வாக்கிய பஞ்சாங்கம் குறை என்று சொல்லவல்ல. அதாவது நம்ம இப்போ விஞ்ஞான வசதிகள்லாம் வளர்ந்துருச்சு, நம்ம கண்ணு முன்னாடியே பார்த்துடுறோம். இப்போ உதாரணமாக கிரகணம்னு ஒரு நேரத்தில் பஞ்சாங்கத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. கிரகணம் இன்று காலை 11 மணிக்கு நிகழ்கிறது அப்படின்னு பஞ்சாங்கத்தில் தரப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்ம 11 மணிக்கு பார்த்தா கிரகணம் நடக்கலை, மாலை 4 மணிக்கு நடக்குது. இப்போ ஏட்டில் எழுதி வைப்பதை நம்பதா, வானத்தில் நம் கண் முன்னால் காண்பதை நம்புவதா? நம்ம கண் முன்னாடி காண்பதைத்தான் நம்பணும். அப்போ திருக்கணிதம் என்பது இந்த மாதிரி ஒரு திருத்தப்பட்ட கணிதம். நமது முன்னோர்கள் ஆதி காலத்தில் தமது தவ வலிமையால் கண்டுபிடித்த வாக்கிய பஞ்சாங்கம் சற்றும் குறையில்லை. ஆனால் அவர்களே ஒரு இடங்களில் சொல்லியிருக்கிறாங்க, காலத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி மனிதர்கள் தன்னுடைய இனம் சுபாவத்தை மாற்றுகிறார்களோ கிரக பேதங்கள்லேயும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும், அதை கணக்கிட்டு சரி பார்த்து கொள்ளுங்கள்னு. ஆனால் இன்றளவும் சரி பார்க்கப்படாமல் அப்படியே இருக்கிறது வாக்கிய பஞ்சாங்கம். அதனால் அந்த பயிற்சியில் பேதங்கள் விளைகிறது. சரியா? அப்போ இந்த பயிற்சி பற்றி தான் இன்றைய தலைப்பு. இன்றைய நாள் அருமையான ராம நவமிக்கான திருநாள். நாளை உனக்கு பட்டாபிஷேகம் சொன்னாங்களா அவருக்கு. மறுநாள் காலை எழுந்தவுடனே காட்டுக்கு போ, 14 ஆண்டுகள் வனவாசம். தம்பி பரதன் வந்து சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? நான் இந்த அரியாசனையில் அமர மாட்டேன், உன் பாதனைகள் தான் இந்த நாட்டை ஆளும் அப்படின்னு. நான் உடன் வந்தே தீர்வன் என்று மனைவியும் தம்பியும் சொல்கிறாங்க. காட்டுக்குள்ளே போனால் சொல்லவன்னா துயரம், உணவுக்கு கூட சிரமம். அங்கே போனால் மனைவியை ஒருத்தர் கவர்ந்து செல்கிறார். அவரை மீட்பதற்கு வழியின்றி திகைக்கிறார். வானர கூட்டம் உதவுகிறது. இப்படி ஒவ்வொரு நிகழ்வாக நடக்குது. ராமனுடைய வாழ்க்கையில் நமக்கெல்லாம் 1% கூட துன்பம் வந்திருக்காது. உண்மைதானே? ஸ்ரீராமபிரானுடைய வாழ்க்கையில் நடந்த துன்பங்கள்லாம் நம்ம 1% கூட அனுபவித்திருக்க மாட்டோம். அதே போல் அங்கே போராடி மீட்டு கொண்டு வருகிறார். உலகத்திற்காக மனைவியை
உலகத்தின் பார்வை சந்தேகங்களிலிருந்து விலக்கி வைக்க அவர் விலக்கி வைக்கிறார். கட்டிய பெற்ற குழந்தைகளை பார்க்க முடியவில்லை. ஆனால் இது இத்தனையும் நிகழ்ந்தும் அவருடைய முகத்தில் ஒரு புன் சிரிப்பு மட்டும் நிலையாக இருந்துக்கிட்டே இருக்கும். எல்லா சம்பவங்கள்லேயும் கம்பராமாயணத்தில் இருக்கட்டும், அதில் உதாரணமாக சொல்லுவாங்க, அவருடைய முகத்தில் என்றும் வருத்தத்தின் ரேகை இருக்காது. அத்தகைய ராம நவமியில் இன்றைய நம்ம பட்டமளிப்பு விழாவை சந்திக்கிறோம். இதில் சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, அதற்கப்புறம் இந்த 4 விதமான பயிற்சிகள் இந்த ஆண்டில் நடக்கவிருக்கிறது. இது மிகுந்த சிறப்புக்குள்ளானது. நம்ம பெரும்பாலும் பயிற்சிக்கான பலன்கள் எல்லாத்தையுமே நம்ம இந்த 4 கிரகங்களை தான் அடிப்படையாக எடுப்போம். ஏன் எடுப்போம்? இந்த 4 கிரகங்கள் தான் வருடக்கோள்கள். இவர்கள் தான் ஒரு மனிதனுடைய பலன்களை மாற்றுவதில் பெரும்பங்கு வகிக்கிறவங்க. அப்போ இந்த 4 கோள்கள் தான் முக்கியம். இதில் திருக்கணிதப்படி கடந்த 29ஆம் தேதி 29 மார்ச் 2005 சனிக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரத்தில், இந்த நட்சத்திரத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சனிக்கிழமையில் மீன ராசியில் சனி பகவான் சஞ்சரிக்கிறார், தனது பயிற்சியை துவங்குகிறார். அப்போ சனி பகவானுடைய பயணம் ஆரம்பிக்குது. அதே போல் இந்த ஆண்டில் குரு பயிற்சி திருக்கணிதப்படி மே 14ஆம் தேதி 2025 வருடம் புதன்கிழமை கேட்டை நட்சத்திரம், அன்றைய தினம் சந்திரன் கேட்டை நட்சத்திரத்தில் இருக்கும்போது தனது குரு பயிற்சியை நிகழ்த்துகிறார். எங்கே இருந்து? அவர் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சி ஆகிறார். அடுத்தபடியாக ராகு கேதுகள், ராகு மீனத்திலையும் கேது கன்னியிலையும் இருக்காங்க. அப்போ இவங்க 2 பேரும் பயிற்சி ஆகி தமது 12வது ராசிகளுக்கு வர்றாங்க. ராகு கும்ப ராசிக்கு வருகிறார், கேது பகவான் சிம்ம ராசிக்கு செல்கிறார். எப்பொழுது? திருக்கணிதப்படி 18/5/2025. இதில் சனி பயிற்சிக்கு மட்டும்தான் ஒரு ஆண்டு கால இடைவெளி வாக்கியத்துக்கும் திருக்கணிதத்துக்கும் இருக்குது. குரு பயிற்சிக்கு ஒரு 3 நாட்கள் தான் இடைவெளி, ஒரு 3 நாட்கள். அதற்கு அடுத்தபடியாக வாக்கிய பஞ்சாங்கத்தில் ராகு கேது பயிற்சிக்கும் திருக்கணித பயிற்சிக்கும் ஏறக்குறைய ஒரு 22 நாள் இடைவெளி இருக்குது. 26 ஏப்ரலில் ராகு கேது பயிற்சி நடக்கிறது. அப்போ ஏனைய கிரகங்கள்லாம் பயிற்சியெல்லாம் முக்கியத்துவம் இல்லையா? ஏன் இல்லை? அது ஏற்படுத்தக்கூடிய பலன்கள் எல்லாம் வெகு விரைவில் மாறிவிடும். ஆனால் வருடக்கோள்களாகிய இந்த குரு சனி ராகு கேதுகள் தான் நீண்ட நாட்கள் நிலை பெற்றிருக்கும் ஒரு ராசியில். அப்போ அந்த பலன் இருக்கும். இப்போ நம்ம ஒவ்வொரு பயிற்சியாக பார்க்க போகிறோம். சனி பயிற்சினால் என்னென்ன நடக்கும்? சனி ஒருவருடைய வாழ்க்கையில் அவருடைய ராசிக்கு, ஜென்ம ராசிக்கு 12ஆம் இடம் என விரயஸ்தானம், 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாதம், அதற்கப்புறம் ஜென்மச்சனி ஆக இந்த 3 காலகட்டங்களில் வரக்கூடிய 7.5 ஆண்டுகள் என்பது ஏழரை சனி என்று அழைக்கப்படும். அதே போல தான் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது அர்த்தாஷ்டம சனி என்று அழைக்கப்படும். 7ஆம் இடத்தில் சனி சஞ்சரிக்கும் போது கண்டச்சனி என்று அழைக்கப்படும். 8ஆம் இடத்தில் சனி சஞ்சரிக்கும் போது அட்டமச்சனி இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு பொதுவாக தெரிஞ்சது. இந்த சனி பயிற்சியினுடைய தாக்கம் என்ன? சனி பயிற்சி 7.5 சனியில் என்ன செய்யும்? 7.5 சனி ஒரு மனிதனுக்கு 3 முறை வரும், அப்படி தானே? குறைந்தபட்சம் 3 முறை, அதிகபட்சம் 4 முறை. சனி பகவானுக்கு தான் காரகத்துவங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு. சனி பகவானுடைய வேலையை பாருங்கள். லக்னத்துக்கு 10ல் உச்சமாவார், மேஷ லக்னத்திற்கு காலபுருஷத்துக்கு. தன்னுடைய வீட்டிலிருந்து 10ஆம் இடத்துல உச்சமாவார். அப்போ 10க்கு 10ங்கிற கொள்கையை வச்சிருக்கிறதுனால தான் அவர் கர்மக்காரகர் என்று அழைக்கப்பட்டார். அப்போ சனி பகவான் 7.5 சனி ஒரு மனிதனுக்கு அதிகபட்சமாக 4 முறை, 70 வயதை தாண்டி 90 நெருங்கும் போது 5 முறை கூட வரலாம். அப்போ முதல் சுற்று அது இளமையில் வரக்கூடிய சனி, 2வது சுற்று பொங்கு சனின்னு அழைக்கப்படும், 3வது சுற்று மங்கு சனின்னு அழைக்கப்படும். அப்போ அந்த இளம் வயதில் வரும்போது ஏறக்குறைய அனைவருக்குமே ஒரு 25 வயசுக்குள்ளே 7.5 சனி வராமல் யாரும் இருக்க மாட்டாங்க, இருப்பாங்க இல்லையா? அப்போ அந்த பருவத்தில் வரும்போது, குழந்தை பருவத்தில் வரும்போது பெற்றோர்களை பாதிக்கும், பெற்றோர்களை தான் பாதிக்கும். அந்த குழந்தைக்கு கல்வியில் கவனம் குறையும், மன தடுமாற்றம் வரும், ஆரோக்கியத்தில் தொந்தரவு வரும். ஏன்? சந்திரன் என்பது தேகக்காரகன். அதை சனி தொடும்போது நமது சிந்தனையில், செயலில், கல்வியில், அறிவியில் ஒரு தேக்கம் உண்டாகும். சனி என்பது ஓடுகின்ற நீரை நிறுத்துவது. அதில் தான் சுவாச தொந்தரவு, சளி தொந்தரவுலாம் குழந்தைகளுக்கு உண்டாகும். அந்த பாதிப்பு அவங்கள விட பெற்றோர்களை தானே அதிகமாக பாதிக்கும். அதனால் பெற்றோர்களுக்கும் சில குழப்பம். குறிப்பாக குழந்தைகள் பிரயாணத்தில் 7.5 சனி வரும்போது தாயைத்தான் அதிகமாக பாதிக்கும். இப்போ 2வது சுற்று எப்போ வரும்? பொதுவாக எல்லாத்துக்கும் ஒரு 25 வயசுலேருந்து ஒரு 50 வயசுக்குள்ளே 2வது சுற்று 7.5 சனியினுடைய 2வது சுற்று வரும்.
இந்த காலகட்டத்தில் பெரும்பாலும் பாருங்கள், திருமண வயதை எட்டியவர்கள் அல்லது திருமணத்தை கடந்தவர்கள், தொழில் பண்ணுறவங்க, வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி போகின்றவர்களாக தான் இருப்பாங்க. அப்போ அந்த இரண்டாவது சுற்று 7.5 எப்போதும் கடுமையாக பாதிக்காது ஜாதகரை. ஏன் பாதிக்காது? அந்த காலகட்டம் வருமானம் ஈட்டக்கூடிய காலகட்டம். பெரும்பாலும் இப்போ நான் உங்களோட அந்த ஆய்வை நிரூபிக்க கூட விரும்புகிறேன். உங்களுக்கு இரண்டாவது சுற்று நடக்கும்போது திருமணம் நடந்தது, தொழில் முன்னேற்றம் வந்தது, வருமானம் உயர்ந்தது, நான் வீடு கட்டினேன் அப்படிங்கிறவங்க மட்டும் கையை தூக்குங்க. இரண்டாவது சுற்று 7.5 சனி நடக்கும்போது கேள்வியை உள்வாங்கிக்கங்க. 25லேருந்து 40-50 வயசுக்குள்ளே சனி நடக்கும்போது நான் வீடு கட்டினேன், எனக்கு வருமானம் உயர்ந்தது, ஏறக்குறைய ஒரு 30-40 பேர் கையை உயர்த்திருக்கிறீங்க. பார்த்தீங்களா? அப்போ இத்தனை பேருக்கு நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு? திருமணம் நடந்திருக்கு, வீடு கட்டியிருக்காங்க. அப்போ பார்த்தீங்களா, இரண்டாவது தடவையாக ஒருவருக்கு 7.5 சனி வரும்போது நிச்சயமாக முன்னேற்றத்தை கொடுக்கும். ஏன் முன்னேற்றத்தை கொடுக்கும்? சனி பகவான் வந்து தேகத்தை பார்க்கும்போது சேரும்போது அசௌகரியங்களை கொடுப்பார் இல்லையா? அப்போ அந்த அசௌகரியங்களை கொடுத்தா என்ன அர்த்தம்? ஒன்றும் இல்லை, ஒருவர் வழக்கமாக 10 மணிக்கு தனது பணியை தொடங்குறவர் 7.5 சனி வரும்போது 8 மணிக்கெல்லாம் தொடங்க வேண்டியிருக்கும். அதுபோக முடிக்கும்போது இரவு 7 மணிக்கு முடிக்கிறவர் 11 மணி வரை ஓவர் டைம் பார்க்க வேண்டியிருக்கும். இப்போ அதிகமாக உழைச்சா என்ன வரும்? வருமானம் வரும். அப்போ உடம்பு தேகம் என்ன ஆகும்? அப்போ தேகத்தில் அசௌகரியம் வரும், ஆனால் பொருளாதார நிலையில் உயர்வு வரும். அப்போ 7.5 சனியில் இரண்டாவது சுற்று வரும்போது பெரும்பாலும் பாதிக்கிறது இல்லை. ஆனால் ஒரே ஒரு பாதிப்பு மட்டும் நிச்சயமாக நடக்கும். அவங்களுடைய பெற்றோர்களில் ஒருத்தருடைய ஆயுள் முடிந்து போகும் அல்லது முடிவிற்குண்டான கண்டம் வரும். இது நடந்திருக்கா? இரண்டாவது சுற்று இதில் பாருங்கள், எக்கச்சக்கமாக கையை உயர்த்துறாங்க. அப்போ இரண்டாவது சுற்று 7.5 சனி நடக்கும்போது பெற்றோர்களுடைய உயிருக்கு பாதிப்பு வரும், அவர்களுக்கு கர்மம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும். அந்த மூன்றாவது சுற்று வரும்போது என்ன வயசாக இருக்கும்? ஒரு 45-50 வயசுலேருந்து இருக்கலாம் இல்லையா? 50 வயசுக்கு மேலே தான் வரும், அது குறைஞ்சி வராது. 70 வயசு 75 வயசுக்குள்ளே கூட இருக்கலாம். அப்போ அந்த காலகட்டம் உடல் தேய்ந்து பலவீனமான காலகட்டம். அப்போ மங்கு சனியா? அப்போ நிச்சயமாக ஆரோக்கியத்தில் பழுது உண்டாகும். அப்போ 7.5 சனியுடைய தாக்கம் இதுதான். அர்த்தாஷ்டம சனின்னு 4ஆம் இடத்துல சனி அங்கே வரும்போது என்ன நடக்கும்? எல்லா காரியங்களும் மந்தமாகும். சந்திரனுக்கு 4இல் சஞ்சரிக்கும் போது ஜாதகர் தன்னுடைய சோம்பலை அதிகப்படுத்தி கொள்வார். அவருடைய முயற்சிகளில் பலவீனம் உண்டாகும். அவர் அதற்கு முனைப்புகளை எடுக்க மாட்டார். ஆகவே தான் அர்த்தாஷ்டம சனி 4ஆம் இடத்துல வர்ற சனியை இந்த பாதக சனியினுடைய கோச்சாரத்தில் சேர்த்துருக்கிறாங்க. அதற்கு அடுத்தபடியாக 7ஆம் இடம் கண்டச்சனி. சந்திரனை சனி 7க்கு 7ஆக பார்க்கும். உங்களுக்கு தெரியும் இல்லையா? எப்போதுமே 7க்கு 7 என்பது சம சப்தம். அங்கே நண்பர்கள் இருந்தால் நல்லது, பகைவர்கள் இருந்தால் குழப்பம் வரும் இல்லையா? ஒரு 2 பேரை ஒரு விஷயத்துக்காக ஏற்பாடு பண்ணுறாங்க. நீங்கள் 2 பேரும் இணைந்து ஒரு வேலையை செய்ய வேண்டும் என்று பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க. அவங்க 2 பேரும் பிறவியிலிருந்தே பார்த்தீங்கன்னா அரசியல்வாதி மாதிரி, அதிமுக திமுக மாதிரி, ரஜினி கமல் மாதிரி, விஜய் அஜித் மாதிரின்னு வச்சுக்கோங்க. அவங்க எதிரெதிர் துருவம் அவங்க துறைகளில். அப்படின்னா எப்படி இருக்கும்? அந்த வேலைகள் எப்படி நடக்கும்? அதே போல் தான் 7ஆம் இடத்தில் வரக்கூடிய கண்டச்சனி என்பது அந்த ஜாதகருடைய காரியங்களை முடக்கி போடும், அதில் பல்வேறு வகையான குழப்பங்களை ஏற்படுத்தும். அதற்கப்புறம் சந்திரனுக்கு 8ஆம் இடத்துல சனி போகும்போது அவருடைய சிந்தனை தடுமாற்றம், குழப்பம், அவருக்கு நடக்கிற அனைத்துமே இவர் நினைத்ததெல்லாம் ஒன்று, ஆனால் நடக்கிறதெல்லாம் என்ன பார்த்தா என்ன நடக்கும்? அதற்கு எதிர்மறையாக நடக்கும். ஏன்? சனி பகவான் கர்மக்காரகர், சந்திரன் சிந்தனைக்காரகர். அப்போ அவர்களுடைய தொடர்பு குறைந்து போகும்போது அந்த காரியங்கள் எதுவுமே அவர் நினைச்ச மாதிரி நடக்காது. இவர் ஒன்றை நினைக்க அது ஒன்று தரும். ஆகவே தான் அட்டமச்சனி. இப்படி கோச்சாரத்தில் சனி பகவானுடைய சஞ்சாரங்கள் வயது வாரியாக. இப்போ இந்த சனி பகவானை பார்த்து பயப்படணுமா? என்ன செய்யணும்? இப்போ சனி பகவானை பாருங்கள். சனி பகவானுடைய 7.5 சனி அதிகபட்சம் 4 தடவை வரும். 7.5 சனி வரும் சொன்னேன் இல்லையா? ஒரு தடவைக்கு 7.5 வருஷம் அப்படின்னா 4 தடவைக்கு 30 வருடங்கள் ஆகும். அப்படி தானே? 4 தடவை கண்டச்சு அர்த்தாஷ்டம சனி 40 வருடமாச்சா? 4 தடவை கண்டச்சனி 10 வருஷம், எவ்வளோ ஆச்சு? 50 வருடமாச்சு. அதற்கப்புறம் 4 தடவை அட்டமச்சனி எவ்வளோ ஆச்சு? 60 வருடம். எப்படி பெரும்பாலான மக்களுக்கு சனி திசை நடந்துடும். ஒரு 70% பேருக்கு. அதில் ஒரு 19 வருஷத்தை கூட்டிக்கங்க, எவ்வளோ ஆச்சு? 60 19 79. அதற்கப்புறம் நம்ம வாரம் சனிக்கிழமை சந்திக்கிறோம்ல, அப்புறம் தினமும் நம்ம மாதத்தில் 3 நாள் சனியினுடைய நட்சத்திரங்களை சந்திக்கிறோம் இல்லையா?
இப்படிலாம் கூட்டி கழித்து கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா மற்ற திசைகளில் சனி புத்தி இருக்குல்ல, அது ஒரு 19 வருஷம். 79 19 88 98 சனிக்கிழமை இதெல்லாம் கூட்டினா 120 வருஷம் மொத்தமும் எல்லா நாளும் சனி நம்மளை ஆளுமை செய்வார். அதான உண்மை. அப்போ 7.5 சனி மட்டும் தனியாக இருப்பதில்லை. ஆகவே நம்ம ஆயுள் முழுவதும் இருக்கிற காலம் முழுவதும் சனி பகவான் நம்மளை ஒவ்வொரு நாளும் தழுவிக்கொண்டே தான் இருப்பார். அதனால் 7.5 சனியில் மட்டும்தான் வந்து நம்மளை அதாவது தனியாக சந்திக்கிறாரு, அட்டமச்சனியில் தான் வர்றாரு அப்படிலாம் அர்த்தம் இல்லை. அப்போ எல்லா நாளும் சனி பகவானுடைய பிடியில் இருக்கிறோம். அவருடைய பிடியிலிருந்து என்று விடுபடுகிறோமோ அன்று நம்ம பூமியிலிருந்து விடுபடுவோம். இதான் உண்மை. அப்போ சனியை நினைத்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, உங்களை நாடி வரக்கூடிய பொதுமக்களிடம் இதெல்லாம் எடுத்துரைத்து அவர்களுடைய கவலையை போக்க வேண்டும். அதே போல் தான் சனி பகவான் பாருங்கள், இந்த 4 கிரக பயிற்சி தான் முக்கியம் சொன்னோம். இந்த 4 பேருக்கு உண்டான கடமைகள் என்னென்ன? சனி பகவான் கர்மக்காரகர், இப்படி தானே? கர்மனா என்ன? அவர் ஒரு போஸ்ட்மேன். இப்போ உங்களுக்கு ஒரு அஞ்சலை கொண்டு வந்து சேர்க்கிறார், ஒரு தபால் வந்து தர்றாரு போஸ்ட்மேன். அந்த தபாலில் நீங்கள் இந்த குற்றம் சாட்டப்பட்டிருக்கீங்க, இன்னும் 5 நாட்களில் உங்களை கைது பண்ண போகிறோம்னு தபால் வருது. அப்போ போஸ்ட்மேன் அடிச்சிருவோமா? அல்லது உங்களுக்கு ஒரு 100 கோடி பரிசு விழுந்துள்ளதுன்னு அவர் கொண்டு வந்து தர்றாரு. அப்போ அதுவும் சனி பகவானுடைய வேலையா? இல்லை. அவருடைய வேலை என்ன? உங்களுக்கு எது வந்தாலும் அவர் கவலை இல்லை, ஆனால் உங்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது அவருடைய வேலை. உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது அந்த வேலை. அப்போ இந்த தபாலை நிர்ணயிப்பவர்கள் யார்? உங்களுக்கு வர்ற தண்டனையும் நல்லதையும் கொடுக்குறவர். இதில் நீங்கள் யாருன்னு கேட்டால் நீங்கள் தான் குரு. என்ன? குரு தான் உங்களுடைய சுய சிந்தனை. நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, என்ன விரும்புகிறீங்க, என்ன எதிர்பார்க்குறீங்க, உங்களுடைய முயற்சி என்ன? நீங்கள் வந்து நீட் எழுதணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் நான் 5ஆவதே தாண்டல் அப்படின்னா எப்படி எழுத முடியும்? அதாவது ஒருத்தர் மருத்துவருக்கு ஆசைப்படுறாரு, ஆனால் நான் எம்பிபிஎஸ் படிக்கலை அப்படின்னு என்ன ஆகும்? அப்போ கைது பண்ணிட்டு தான் போவாங்க. அப்போ குருவாகிய நீங்கள் தான் குரு. உங்களுடைய குரு எங்கே இருக்கிறாரோ அதுதான் உங்களுடைய சிந்தனைகளை சொல்லும், உங்களுடைய முயற்சிகளை சொல்லும், உங்களுடைய செயல்பாட்டை தீர்மானிக்கும். எதை நோக்கி நீங்கள் பயணப்பட போகிறீங்க, உங்கள் விருப்பம் என்னன்னு தெரிவிக்கக்கூடிய கிரகம் குரு. அந்த குருவாகிய உங்களுக்கு ஏதோ ஒரு நன்மை தீமையை கொண்டு வந்து கொடுக்குறவர் யார்? சனி பகவான் என்ற அஞ்சல்காரர். அவர் மேலே தப்பு இல்லை. அந்த தபாலை தர்ற 2 பேர் தான் ராகு கேது. உங்களுக்கு நல்லதா கெட்டதான்னு தீர்மானிக்கிறது அவங்க தான். இதில் ஒவ்வொருத்தருடைய கடமையை பாருங்கள். அந்த குரு யாருன்னு சொல்லிட்டேன், உங்களுடைய விருப்பத்தை செய்யக்கூடியதுன்னு. ராகு கேதுகள் தான் தீர்மானிக்கிறவங்க. இதில் கேது என்பவர் கெடுத்து கொடுப்பார் சொல்லியிருக்காங்களா? ராகு என்பவர் கொடுத்து கெடுப்பார். என்ன கெடுத்து கொடுப்பார்? என்ன கெடுத்து கொடுப்பார்? கொடுத்து கெடுப்பார். பார்ப்போம். ராகு பகவான் இருக்கார் இல்லையா? ராகு திசை நடந்தவர்களாக இருக்கீங்க இல்லையா? பொருளாதாரத்திலையோ எனது மகிழ்ச்சியிலையோ நான் ரொம்ப சிரமப்பட்டேன்னு ராகு திசை நடந்தவங்க யாராக இருக்கீங்களா? ராகு திசை நடந்தவங்க ரொம்ப உடல் ரீதியாக சிரமமா, பண ரீதியாக சிரமமா? எல்லா சிரமமா? சரி. அதே போல் கேது திசையில் கேட்க வேண்டியதே இல்லை, கண்டிப்பாக சிரமம் தான் பட்டிருப்பீங்க. இதில் ராகு கேதுடைய வினை என்ன? நமது நிகழ்கால பிறப்பிற்கு இவர்கள் 2 தான் காரணம். இந்த ஜென்மத்தில் நம்ம பிறப்பெடுத்ததற்கு இவர்கள் 2 தான் காரணம். இதில் ஊழ்வினை, அந்த ஊழ்வினையில் நம்ம என்ன பாவங்களை செய்தோமோ அதை கொண்டு வந்து நிகழ்காலத்தில் உங்களிடம் ஒப்படைக்கக்கூடிய பெரும் பொறுப்பு கேதுவை சார்ந்தது. சரி, அப்போ ராகுக்கு இங்கே என்ன வேலை? நீங்கள் இப்படியே பாவம் பண்ணாமல் புண்ணியம் மட்டும் பண்ணி எல்லாரும் கடவுளாயிட்டா அப்புறம் அங்கே போய் சண்டை வந்துடும்ல யார் என்னன்னு. அப்போ மறுபடியும் உங்களை பாவம் பண்ண வச்சு மறுசுழற்சி பண்ணி திரும்பி இங்கே பிறக்க வைக்க செய்கிறது தான் ராகு. அப்போ ராகுவோட அதிகாரம் எப்பெல்லாம் உங்களுக்கு வருதோ அப்பெல்லாம் நீங்கள் பாவங்களை கண்டிப்பாக செய்வீங்க. கேதுவோட அதிகாரம் வரும்போது என்ன செய்வீங்க? போன ஜென்மத்தில் அனுபவித்த பாவங்களை தீர்க்கெடுப்பதற்காக சிரமப்படுவீங்க. கேது திசையில் ஒருத்தர் சிரமப்படுறார் அப்படின்னா அவர் தன்னுடைய கர்ம வினைகளை களையப் போகிறார்னு அர்த்தம். அதனால தான் சனியோடையோ குருவோடையோ கேது இணைந்துட்டால் அவர்களுக்கு மறுபிறவி குறைவு. ஏன் சொல்கிறாங்க? அவருடைய கர்மா சிந்தனை 2லுமே கேது வந்துருச்சு. அப்போ இந்த ஜென்மத்தை அவர் சிரமத்தை அனுபவித்து கழிக்க வேண்டும் அப்படின்னு எழுதியிருக்கு அப்படின்னு அர்த்தம்.
அப்போ அவர்களுக்கு அப்போ மறுபிறவி குறைவு. ஏன்னா அந்த பூலோகத்தில் அவங்க நிறைய சிரமப்படணும் அப்படின்னு அர்த்தம். அதுவே ராகு வந்துட்டா பாருங்கள், இந்த குருவோடையோ சனியோடையோ ராகு சேர்க்கை பெற்றவர்கள் நாடி அடிப்படையில் பார்த்தா 1, 5 திரிகோணத்தில் ராகு இருக்கிறவங்க, 2ல் ராகு இருக்கிறவங்க அவங்கெல்லாம் பாருங்கள் இளமையிலிருந்தே ஓரளவுக்கு செல்வ செழிப்போடு வசதியாகத்தான் இருப்பாங்க. ராகு கொடுத்து கெடுப்பார். ஒன்றும் இல்லை, பிறக்கும்போது சாதாரணமாக பிறந்த ஒருத்தரை சிறு வயசுலேயே பணம் கொடுத்து கெடுப்பார், அதிகாரத்தை கொடுப்பார். அப்போ அதிகாரமோ தேவைக்கு அதிகமாகவோ பணமோ ஒரு பெரும் பதவியோ வந்துவிட்டால் அவர்களுடைய சிந்தனை என்னவாகும்? மேலும் அதை பெருக்குவதற்கு சேர்ப்பதற்காக பாவங்களை நிறைய சேர்ப்பாங்க. அப்போ இந்த உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அந்த தபால் யாரால் தீர்மானிக்கப்படுகிறது? ராகு கேது. ராகு மறுபடியும் உங்களை பிறக்க செய்கிற வினையை செய்ய வைப்பார். கேது இனி பிறவா நிலையை அடைவதற்காக முன் ஜென்ம வினைகளை அனுபவித்து தீர்க்க வைப்பார். இந்த குரு உங்களை ஆசையை தூண்டுவார், உங்களுடைய இயல்பு என்ன, சிந்தனை என்னன்னு சுட்டி காட்டுவார். சனி வந்து இந்த ராகு கேது தீர்மானிக்கிறத உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிற வேலையை வச்சுருப்பார். இவ்வளோதான். அப்போ இந்த சனி பகவானுடைய சஞ்சாரம் தான் இதில் முக்கியம். சனியை பற்றி பார்த்துட்டோம். அடுத்து குரு பகவான். குரு பகவான் என்ன? குரு பகவான் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அவர் 6, 8, 12க்கு மறைகிற கோச்சாரம் விசேஷமாக இருக்காது. அதே போல் அவருக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிறதும் சிறப்பு இல்லை. 3ஆம் இடத்தில் ஒரு பழமொழியெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? துரியோதனன் படை மாண்டதும் அப்படின்னு என்ன அர்த்தம்? சகோதர வர்க்கங்களோட துவேஷம் உண்டாகும். பொதுவாகவே ஜோதிடத்தில் ஒரு கருத்து இருக்கும், லக்னத்துக்கு 3இல் குரு நின்றால் அந்த ஜாதகன் நான் தன்னுடைய சகோதரத்தை வஞ்சிப்பான். கேள்விப்பட்டிருப்பீங்க, பழைய நூல்களில் புலிப்பாணி கூட சொல்லியிருப்பார். அப்போ 3இல் குரு, துரியோதனன் படை மாண்டது. அதற்கப்புறம் 10ல் குரு, வாலி பட்டம் இழந்தான். இப்போ யாருக்கு 10ல் குரு வந்திருக்காங்க? யாருக்கு 10ல் குரு இருக்கு? ராசிக்கு 10ல் வரப்போகுது அடுத்த பயிற்சியில். கன்னி ராசிக்கு, கன்னி ராசிக்காரர். இப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல குரு இருக்குது. அனுபவிச்சிங்களா 10ல் குரு இருந்து வாலி பட்டம் இழந்தான் கதையை? கன்னி ராசிக்கு. அப்போ கன்னி ராசியில் என்ன ஆகும்? உங்களுடைய பதவி, வேலை, தொழில் இவற்றில் சிரமம் வரப்போகிறது. ஏன்? குரு பகவான் லக்னக்காரகர், உயிரை காப்பாற்றுறவர். அதே போல் சுகத்தை பாதுகாக்கிறவர். 4ஆம் இடத்துல உச்சம் பெறுபவர். 10ஆம் இடத்துல என்ன ஆவார்? மகர ராசியில் நீச்சமாயிடுவார். அப்போ குருவோட தன்மை வலுப்பெற்ற நபர்களுக்கு சொந்த தொழில் லாயக்கில்லை. ஏன்? அவர் தான் சோம்பேறியாச்சு. அதே மாதிரி ஈவு இறக்கப்படுவார். தாயோட கருணை இருக்கும் இல்லையா? அப்போ அவர் மிச்சம் பண்ணுவாரா? யார் சிரமப்பட்டாலும் ஈவு இறக்கம்னு தன் கொடையை காட்டுவார். அப்போ மூலதனம் போயிடும். அப்போ 10ஆம் இடத்துல குரு உட்கார்ந்தவர்களும் சரி, 10ல் குருவோட அமைப்பு, குரு நிற்பவர்களும் சரி சுயதொழிலுக்கு ஏற்றவர்கள் அல்ல. அப்போ 10ல் குரு வாலி பட்டம் இழந்தான். அந்த பலன் எந்த ராசிக்கு வருது? கன்னி ராசிக்கு. அப்போ இந்த மாதிரி 1, 5, 9ல் இருக்கும்போது சிறப்பாக இருக்கும், 7ஆம் இடத்துல இருக்கும்போது நல்லாயிருக்கும். அப்போ குரு போய் யாரை அந்த சுக்கிரனை தொட்டால் சுபகாரியம் நடக்கும், புதனை தொட்டால் கல்வி விருத்தி இருக்கும், சனியை தொட்டால் மிகச்சிறப்பாக இருக்கும். அப்போ இந்த ஆண்டு சனி பயிற்சி யாருக்கெல்லாம் நல்லாயிருக்கும்? சனி பயிற்சிக்கு அப்புறம் குரு பயிற்சிக்கு வருவோம். சனி வந்து இந்த ஆண்டு 7.5 சனி யாருக்கு நடக்குது? கும்ப ராசிக்கு விரயச்சனியாக பாதச்சனியாக ஓடுகிறது. மீன ராசிக்கு ஜென்மச்சனி, மேச ராசிக்கு இப்போ தான் பிரவேசிருக்கு, விரயச்சனியாக ஆரம்பிச்சிருக்கு. அதே போல் ரிஷப ராசிக்கு 11ஆம் இடத்தில் சனி, கோச்சாரத்தின்படி நல்ல பலன். அதற்கு அடுத்தபடியாக மிதுன ராசிக்கு 10ல் சனி நல்லாயிருக்கும், 10ஆம் இடத்துல சனி வந்தால் நன்மை தான். அடுத்து கடக ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி, ஓரளவுக்கு பரவாயில்லை. சிம்ம ராசிக்கு அட்டமச்சனி. அப்போ நினைத்தது எதுவும் நடக்காது, எதிர்மறையாக நடக்கும், எதிர்ப்புகள் அதிகமாகும். கன்னி ராசிக்கு கண்டச்சனி, பெருங்குழப்பம் வரும், எல்லாத்துலேயும் அந்த புனர்பூ தோஷம் மாதிரி வேலை செய்யும். துலா ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி, அந்த சனியோட சஞ்சாரம் 6ஆம் இடம், 3, 6, 11ல் சனி வரும்போது சிறப்பான நன்மைகள் உண்டாகும்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடம், ஓரளவு பரவாயில்லை. அர்த்தாஷ்டம சனி தனுசு ராசிக்கு 4ஆம் இடத்துல, ஆரோக்கியம் பாதிக்கும், தொழில்நிலைகள் முடங்கும், சோம்பல் அதிகரிக்கும். யாருக்கு? தனுசு ராசிக்காரர்களுக்கு. மகர ராசிக்கு 3ஆம் இடம், உபஜயஸ்தானம், சிறப்பாக இருக்கும்.
இதெல்லாம் பொது பலன். அதற்கப்புறம் கும்பராசிக்கு இறுதியாக 2.5 ஆண்டுகள். ஆனால் இது மட்டும் போதுமா? சனி பகவான் மாறக்கூடிய அந்த நாளில் கோச்சாரத்தில் என்ன நட்சத்திரம் ஓடுதுன்னு பார்க்கணும். அன்றைக்கி என்ன நட்சத்திரம் சொன்னேன்? சற்று முன்பு சொன்னேன் இல்லையா? உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியில் சனி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கும் போது சனியும் அங்கே தான் போகிறாரு, அங்கே தான் சந்திரனும் இருக்காங்க. இதில் மூர்த்தி நிர்ணயம்னு ஒரு கணக்கு இருக்குது. இந்த பெயர்ச்சி அன்று நமது ஜென்ம நட்சத்திரமோ அன்றைய நட்சத்திரமோ பெயர்ச்சி அன்றைக்கு எப்படி இருக்கிறதோ அதை வைத்து தான் அந்த கிரகங்களுக்குரிய மூர்த்தி நிர்ணயம். மூர்த்தி நிர்ணயம் 4 வகைப்படும். ஒன்று சொர்ணமூர்த்தி. சொர்ணம்னா என்ன? தங்கம். அதுக்கப்புறம் வெள்ளி மூர்த்தி, அதாவது ரஜத மூர்த்தின்னு அதுக்கு பேர். என்ன குறிச்சிக்கங்க. முதல்ல சொர்ணமூர்த்தி, அடுத்தபடியாக ரஜத மூர்த்தி என்று அழைக்கக்கூடிய வெள்ளி மூர்த்தி, அடுத்தபடியாக தாமிரமூர்த்தி. சனி பகவானுக்கு மட்டுமல்ல, அனைத்து கிரகங்களுக்குமே இந்த மாதிரி மூர்த்தி நிர்ணயம் பார்க்கலாம். சரியா? தாமிரமூர்த்தி. கடைசியாக உலோகமூர்த்தி. அந்த உலோகமூர்த்தினா யாரு? இரும்பு. சரியா? இதற்கு பலன் பாருங்க. அதாவது உங்கள் ராசியிலிருந்து அன்றைய ராசி எத்தனாவது வீட்டில் இருக்குது. அதாவது இன்றைக்கி சனி பயிற்சின்னு வைங்க. இன்றைக்கி தான் மார்ச் 29. இன்று சனி பயிற்சி ஆயிருக்கிறது. இன்றைய தினம் மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம். இந்த உத்திரட்டாதியில் ஒரு விரலை வைத்து கொள்ளுங்கள். நீங்கள் கடக ராசியாக இருந்தால் உத்திரட்டாதி எத்தனாவது ராசியாக வரும்? மீன ராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம். அப்போ உங்கள் ராசி கடகம். சனி பயிற்சி ஆகும்போது இன்றைக்கி சந்திரன் இருக்கிற இடம் உத்திரட்டாதி மீன ராசி 9வது இடமாக வரும். இதில் எதெல்லாம் தங்கமூர்த்தி? தங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது 1, 6, 9. 1, 6, 9 இவையெல்லாம் சொர்ணமூர்த்தி. இது 100% பலனை கொடுக்கும் பொதுப்படையா. ஆனால் சனி பகவானுக்கு ராகுக்கு எதுக்கு இல்லை, குருவுக்கு மட்டும்தான் இது இப்போ நான் சொல்கிறது. அதற்கப்புறம் 2, 5, 9 உங்கள் ராசியிலிருந்து எண்ணும்போது பெயர்ச்சி அன்று வரக்கூடிய சந்திரன் என்ன ராசியில் இருக்கோ அது 2, 5, 9 வந்தால் அதுக்கு பேர் ரஜத மூர்த்தி, அதாவது வெள்ளி. என்ன மூர்த்தி? வெள்ளி மூர்த்தி அப்படின்னு பொருள். அதற்கப்புறம் கடைசியாக இல்லை தாமிரமூர்த்தி. தாமிரமூர்த்தி 3, 7, 10 உங்கள் ராசியிலிருந்து எண்ணும்போது அன்றைய சனி பயிற்சியோ குரு பயிற்சியோ வர்ற நாளன்று இருக்கிற நட்சத்திரம் 3, 7, 10 இருந்தால் அதற்கு பேர் தாமிரமூர்த்தி, செம்பு. அதற்கப்புறம் கடைசியாக 4, 8, 12 அதானே? 4, 8, 12 4, 8, 12ஆம் இடம் என்பது உலோகமூர்த்தி. இப்போ சனி பயிற்சியை பார்ப்போம். யாருக்கெல்லாம் இப்போ சனி பயிற்சி குரு பயிற்சி இதான் மூர்த்தி நிர்ணயம். இப்படி தான் மூர்த்தி நிர்ணயம் பண்ணணும். ஆனால் குருவுக்கு மட்டும்தான் தங்க மூர்த்தியாக வரும்போது 100% பலன் கொடுக்கும். எப்படி கொடுக்கும்? குருவுக்கு மட்டும். சரியா? அதே மாதிரி வெள்ளியாக வரும்போது 75% நன்மை செய்யும். தாமிரமாக வரும்போது 50% நன்மை செய்யும். ஆனால் உலோகமூர்த்தி அப்படின்னா 25% நன்மை செய்யும் குரு பகவான். ஆனால் சனி ராகு கேதுக்கு அப்படி எடுத்துக்கூடாது. சனி ராகு கேதுகளுக்கு வெள்ளி மூர்த்தி வர்றாங்க இல்லையா, ரஜத மூர்த்தின்னு, அதாவது 2வது சொன்ன 2, 5, 9 அதற்கு மட்டும்தான் 100%. சனி ராகு கேதுகளுக்கு. தாமிரமூர்த்திக்கு 75%, உலோகமூர்த்திக்கு 50%, அதாவது பாப கிரகங்களுக்கு. கடைசியாக தங்கமூர்த்திக்கு சனி ராகு கேதுகள் வெறும் 25% நன்மை தான் செய்வாங்க. வெறும் 25% நன்மை தான் செய்வாங்க. இப்போ குருவுக்கு மட்டும்தான் தங்கம் நம்பர் 1, மற்ற கிரகங்களுக்கெல்லாம் வெள்ளி தான் 1 அப்படின்னு நினச்சிக்கோங்க. இப்போ சனி பயிற்சியில் இந்த மூர்த்தி நிர்ணய பலனை பார்க்கலாமா? எந்தெந்த ராசிக்கு என்ன மூர்த்தி வருதுன்னு. இப்போ யாருக்கெல்லாம் சனியோட காலத்தில் வெள்ளி மூர்த்தியாக வர்றாங்க, வெள்ளி தான் 100%, இவங்களுக்கு தான் சனி பயிற்சி 100% அற்புதமான பலன்களை தரப்போகிறது அப்படின்னு இந்த மூர்த்தி நிர்ணயம் சொல்கிறது. யாருக்கு? வெள்ளி மூர்த்தி என்பது 2, 5, 9. இப்போ சனியினுடைய மீன ராசி இருக்கு இல்லையா, அது யாருக்கு 2வது வீடாக வருகிறது? கும்பத்திற்கு 2வது வீடாக வருகிறது. ஆகவே கும்பம் 100% பலனை இந்த சனி பயிற்சியில் பெறும். அடுத்து விருச்சிகத்துக்கு 5ஆம் இடமாக வருகிறது. அப்போ விருச்சிக ராசியும் 100% பலனை பெறும் சனியினால்.
மற்ற கிரகங்கள் இல்லை, சனிக்கு மட்டும் இப்போ சொல்லிட்டு இருக்கிறேன். அதே போல் கடகராசி 9வது இடமா வருமா? 2, 5, 9. அப்போ கும்பம், விருச்சிகம், அதற்கப்புறம் கடகம் ஆகிய 3 ராசிகளுக்கு மூர்த்தி நிர்ணய பலனின் அடிப்படையில் சனி பகவான் இந்த பயிற்சியில் 100% நன்மையை செய்வார். அதற்கு அடுத்தபடியாக தாமிரமூர்த்தி. யாருக்கெல்லாம் தாமிரமூர்த்தி ஆகுறாங்க? அதாவது 3, 7, 10 மகர ராசிக்கு 3ஆம் இடமா? அதாவது சனி பயிற்சி ஆகிற மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் அன்றைய சந்திரன் இருக்கு இல்லையா, அந்த சந்திரனை நம்ம நினைவில் வச்சுக்கணும். அந்த சந்திரன் இருக்கிற வீடு அவரவர் ராசிக்கு 3ஆம் இடமாக வந்தால், அதான் மகர ராசிக்கு 3ஆம் இடம். அப்போ அதுக்கு தாமிரமூர்த்தி சனி பகவானுக்கு. அப்புறம் 7ஆம் இடம் கன்னி ராசி, அடுத்து 10ஆம் இடம் மிதுன ராசி. இந்த 3 ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி மூர்த்தி நிர்ணய அடிப்படையில் 75% சுபபலனை செய்யும். அடுத்ததாக உலோகமூர்த்தி 4, 8, 12 மீன ராசி இருக்கு இல்லையா, அதுக்கு 4, 8, 12 எந்த ராசி? தனுசு ராசி. 4 சிம்ம ராசிக்கு மீனம் 8ஆம் இடமா? அப்போ சிம்ம ராசி, தனுசு ராசி, சிம்ம ராசி. அடுத்தபடியாக 4, 8, 12 மேச ராசி. அப்போ 4, 8, 12 ஆகிய ராசிகளுக்கு 50% சுபபலனை செய்யும். அப்படி சொல்லும் போதே இன்னொரு பொருள் வரும். என்ன பொருள்? 50% கெடுதல் செய்யும். அப்படி தானே? சரி. அடுத்து இறுதியாக 1, 6, 9 1, 6, 9 1ஆம் இடம் எந்த ராசி? மீன ராசி. 6ஆம் இடம் துலா ராசி. அடுத்து 11ஆம் இடம் 9ஆம் இடமா? 11ஆம் இடம் 11ஆம் இடம் ரிஷப ராசி. நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம்? ரிஷப ராசிக்கு 11ல் சனி வருகிறார், பொது பலன் நல்லா இருக்குன்னு பார்த்தோம். ஆனால் இந்த மூர்த்தி நிர்ணய அடிப்படையில் ரிஷப ராசிக்கு, அதற்கப்புறம் துலாம் ராசிக்கு, மீன ராசிக்கு தங்க மூர்த்தியாக, சொர்ண மூர்த்தியாக வருகிறார். சனி பகவான் தங்க மூர்த்தியாக வரும்போது 25% நல்ல பலனும் 75% கெடுபலனும் செய்வார். சரி, இப்போ 75% கெடுபலன் நமக்கு அவ்வளோ பாதிக்குமா அப்படின்னு கேட்டால், இந்த சனி பயிற்சி மட்டுமா உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்குது? உங்களுடைய ஜனன ஜாதகம், அதில் நீங்கள் பிறந்த அமைப்பு என்ன, உங்களுடைய லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், லக்னத்தில் யார் உட்காந்துருக்கிறாங்க, 12 பாவங்களில் அமைந்த கிரகங்கள் என்ன, உங்களுடைய திசாபுத்திகள் என்ன, உங்களுக்கு இப்போ என்ன திசாபுத்தி, இதுதான் முக்கியத்துவம். அப்போ ஏறக்குறைய ஒரு 50% உங்கள்கிட்ட இருக்கும். அது பாதிக்கப்பட்டு கோச்சாரத்திலையும் இந்த 4 கிரகங்களும் பாதிக்கப்பட்டால் தான் நமக்கு தீங்கு. சனி ஒருவர் மட்டுமே இப்படி கெடுதலானால் தீங்கு செய்வார்னு அர்த்தம் இல்லை. சரியா? அதில் அப்போ உங்கள் திசாபுத்திகள் வலிமையாக இருந்தால் பலன் வெவ்வேறு விதப்படல. திரிகோணங்கள் வலுப்பெற்றவர்களுக்கு தனது சோதனைகள் குறைவாக இருக்கும். அப்படி தானே? 1, 5, 9 பலம் பெற்று பிறந்தவர்கள் பூர்வ புண்ணியத்தால் இந்த ஜனனத்தை எடுத்தவர்கள்னு அர்த்தம். அப்போ அவர்களுக்கு இந்த ஜென்மத்தில் சனி பயிற்சி 7.5 சனி வந்தாலும், அட்டம சனி வந்தாலும், மோசமான திசாபுத்திகள் வந்தாலும் பெரிய அளவுக்கு பாதிக்காது. ஒரு அதிர்ஷ்டம் என்று எடுத்துக்கொண்டால், ஒருவருக்கு அதிர்ஷ்டம் 100 கோடி கிடைப்பதாக இருக்கும், ஒருவருக்கு அதிர்ஷ்டம் 10 லட்சம் கிடைப்பதாக இருக்கும், ஒருவருக்கு அதிர்ஷ்டம் என்ற 100 ரூபாய் கிடைப்பதாக இருக்கும். இது அவரவர் தன்மையை பொறுத்து மாறும் இல்லையா? அப்போ ஜாதக விதியை அளவிடுவதில்லை. துன்பங்களினுடைய பங்கு பலமாக இருக்கா குறைவாக இருக்கான்னு தீர்மானிக்கிறது எது? 1, 5, 9 என்று சொல்லக்கூடிய திரிகோணங்கள். இந்த பாவகங்களும் அதன் அதிபதிகளும் வலுப்பெற்றவர்களுக்கு சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சிகள் மோசமாக வந்தாலும் பெரும் பாதிப்பு இருக்காது. திரிகோணம் வலுப்படவில்லை என்றால் கேந்திரமாவது வலுப்பட வேண்டும். அந்த கேந்திரம் வலுப்படவில்லை என்றால் பணபரஸ்தனமாவது இருக்க வேண்டும். அப்போ இவை அனைத்தையும் பால்பட்டவர்களுக்கு தான் பெரிய பாதிப்பு ஏற்படும். அடுத்து நம்ம குரு பயிற்சி. இந்த குரு பயிற்சிக்கு வரும்போது தங்கத்திலிருந்து நிர்ணயம் செய்கிறோம். குரு ஏற்கனவே நம்ம சொன்னால் எப்போ பயிற்சி ஆகுதுன்னு, கேட்டை நட்சத்திரம் வரும்போது பயிற்சி ஆகிறாருன்னு சொன்னோம். 14/5/2005 சரியா? கேட்டை நட்சத்திரம் வரும்போது பயிற்சி ஆகிறார். அன்றைய தினம் கேட்டை. அப்போ அவரவர் ராசிக்கு எண்ணிக்கைங்க 1, 6, 9, 11. இதான் தங்கமூர்த்தி. 100% பலனை குரு உங்களுக்காக வழங்குவார். 1ஆம் இடம் எது? விருச்சிகம். ஏன்னா கேட்ட நட்சத்திரம் விருச்சிகத்தில் தானே இருக்குது. அப்போ குரு பகவான் அங்கு தான்
அந்த நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கும்போது தான் பயிற்சி ஆகிறார். அதாவது குரு பயிற்சி ஆகும்போது அன்றைய கோச்சார சந்திரன் விருச்சிகத்தில் இருக்கிறது. ஆகவே அப்போ 1ஆம் இடம் அங்கே, 6ஆம் இடம் விருச்சிகத்துக்கு எது? விருச்சிகத்துக்கு 6ஆம் இடம். அதாவது விருச்சிகத்தை மேலேருந்து வரும்போது விருச்சிகம் 6ஆம் இடமாக வரணும். அப்போ மிதுன ராசி விருச்சிகத்தை கையை வச்சுக்கிட்டு அதிலிருந்து பின்னோக்கி போகணும். சரியா? 6ஆம் இடம். 11ஆம் இடம் என்ன வரும்? மகரம். அப்போ விருச்சிக ராசி, மிதுன ராசி, மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு குரு பயிற்சி தங்க மூர்த்தியாக செயல்படுவார். இவர்களுக்கு விசேஷமான நற்பலனை வழங்குவார் என்று மூர்த்தி நிர்ணய பலன் சொல்கிறது. அடுத்தபடியாக வெள்ளி மூர்த்தி 75% சுப பலன் குரு பகவான் யாருக்கு வழங்குவார்? 2, 5, 9. எது 2ஆம் இடம்? தனுசு ராசி. அதான 2ஆம் இடம். 5ஆம் இடம் தப்பராக சொல்லிட்டேன், துலாம் ராசிக்கு தான் 2ஆம் இடம். விருச்சிகம் துலாம் ராசி. அப்போ துலாம் ராசிக்கு வெள்ளி மூர்த்தி 2ஆம் இடம். அப்போ விருச்சிகம் 5ஆம் இடமாவது கடகராசி. 2, 5, 9ஆம் இடமாக வருவது மீன ராசி. பின்னோக்கி தான் போகணும். அப்போ 2, 5, 9 என்னென்ன ராசிகள்? துலாம் ராசி, கடகராசி, மீன ராசி ஆகிய 3 ராசிகளுக்கு குரு பகவான் 75% சுபபலனை வழங்குவார். அடுத்து 50% சுபபலன் தாமிரமூர்த்தி யாருக்கு? 3, 7, 10. விருச்சிகத்திலிருந்து 3ஆம் இடம் கன்னி, அதுக்கப்புறம் 7ஆம் இடம் ரிஷபம், அதுக்கப்புறம் 10ஆம் இடம் கும்பம் ஆகிய 3 ராசிகளுக்கு 50% சுபபலனை வழங்குவார் தாமிரமூர்த்தி. கடைசியாக 4, 8, 12 உலோகமூர்த்தி யாருக்கு? 75% சுபபலனுடைய பலன் வராது, வெறும் 25% தான் கிடைக்கும். மீதம் இருக்கிற ராசி என்ன? 4ஆம் இடம் சிம்மம். சிம்மத்துக்கு குரு பயிற்சி சாதகமாக இல்லை மூர்த்தி நிர்ணயத்தில். அடுத்து 8ஆம் இடம் விருச்சிகத்திலிருந்து 8ஆம் இடம் மேஷம், குரு பயிற்சி சாதகமாக இல்லை. அடுத்து 12ஆம் இடம் தனுசு ராசி. அப்போ தனுசு, அதுக்கப்புறம் தனுசுக்கு அப்புறம் என்ன? மேஷம், அதுக்கப்புறம் சிம்மம். அப்போ இந்த 3 ராசிகளுக்கும், அதாவது 3 நெருப்பு ராசிகளுக்கும் இந்த ஆண்டு குரு பயிற்சி விசேஷமாக இல்லை மூர்த்தி நிர்ணயப்படி அப்படின்னு பலன் வருது. அடுத்து உலோகமூர்த்தி தான் இப்போ பார்த்தோம். அடுத்து ராகு கேது பயிற்சி. இந்த ராகு கேது பயிற்சி எப்போ வருகிறது? ராகு கேது பயிற்சி நம்ம பார்த்தோம் வாக்கிய பஞ்சாங்கப்படி ஏப்ரல் மாதம், திருக்கணித பஞ்சாங்கப்படி 18/5/2025 வருகிறது. 18/5 வைகாசி பிறந்த பின்பு அது திருவோண நட்சத்திரத்தில் நடக்கிறது. திருவோண நட்சத்திரத்தில். அப்போ திருவோணம் மகர ராசி. அந்த வீட்டுக்கு இப்போ அசுப கிரகங்களுக்கு வெள்ளி தான் 100%, தாமிரம் 75%, உலோகம் 50%, தங்கம் 25% தான் சுப பலன். அப்போ ராகு கேது பயிற்சியை பார்ப்போம். இதில் ராகுக்கு தனியாக கேதுக்கு தனியாக பார்க்கணும். அப்படி தானே? ராகு நன்மை செய்வாரா? ராகு எங்கே இருப்பார்? 2 பேரும் வெவ்வேறு இடங்களுக்கு மாறுவாங்க. ஆனால் அவங்க 2 பேரும் ஒரு சேர நன்மையாக இல்லையான்னு இந்த மூர்த்தி நிர்ணயம் தெரிவிக்கும். அப்போது திருவோண நட்சத்திரம் மகர ராசியாக இருக்கிறதுனால முதல் நம்ம வெள்ளி மூர்த்தி பார்க்கணும். 2, 5, 9 மகர ராசிக்கு 2ஆம் இடம் எது? பின்னோக்கி தனுசு ராசி. 5ஆம் இடம் எது? கன்னி. 5ஆம் இடம் கன்னி. அதற்கப்புறம் 9ஆம் இடம் மகரத்துக்கு ரிஷபம். அப்போ ரிஷப கன்னி தனுசு ராசி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ராகு கேதுகள் 100% இந்த ஆண்டு நற்பலன்களை தருவார்கள் என்பது மூர்த்தி நிர்ணயம். அடுத்தபடியாக 75% தாமிரமூர்த்தி 3, 7, 10 மகர ராசியிலிருந்து 3ஆவது ராசி எது? மகர ராசியிலிருந்து பின்னோக்கி 3, 7, 10 3ஆவது ராசி விருச்சிக ராசி, 7ஆவது ராசி கடக ராசி, 10ஆவது ராசி மேச ராசி. ஆக 3, 7, 10 இது 75% சுபபலனை ராகு கேதுகள் இந்த ஆண்டு வழங்க போகிறாங்க மூர்த்தி நிர்ணயப்படி. அடுத்தபடியாக தாமிரமூர்த்தி அதை இப்போ பார்த்துட்டோம். அடுத்து உலோகமூர்த்தி 50% சுபபலன், ஏன்னா அசுப கிரகங்கிறதுனால. அப்போ உலோகமூர்த்தி 4, 8, 12 ராகு கேதுகளுக்கு, அதாவது மகர ராசிக்கு 12ஆம் இடம் எது? தனுசு ராசி. 8ஆம் இடம் என்பது மிதுன ராசி. 12ஆம் இடம் என்பது கும்பராசி. 4, 8, 12 சரிதானா? அதாவது மகர ராசிக்கு 4ஆவது இடம் துலாம் ராசி. தவறாக சொன்ன யாரும் கவனிக்கலை. மகர ராசிக்கு 4ஆம் இடம் துலாம் ராசி,
காற்று திரிகோணங்கள் எது? துலாம், மிதுனம், கும்பம். வரிசையாக பார்த்தீங்கன்னா மிதுன, துலாம், கும்பம். இந்த காற்று ராசிகளுக்கெல்லாம் 50% பலன் தரக்கூடிய உலோகமூர்த்தி. 50 கெடுக்கும், 50 நன்மை செய்யும் ராகு கேதுகள். தங்கமூர்த்திக்கு தான் 75% கெடுதலை செய்யும் ராகு கேதுகள். யாருக்கு? 1, 6, 11. அப்போ மகர ராசி யாருக்கு 1ஆம் இடமாக வரும்? மகர ராசியில் பிட்டு நோக்கிக்கங்க. உங்கள் ஜாதகங்களில் யாருக்கெல்லாம் சனி பகவான் மீனத்தில், கடகத்தில், விருச்சிகத்தில் 1, 5, 9 ஆச்சா? மீனத்தில், கடகத்தில், விருச்சிகத்தில் இருக்காங்களோ, அதற்கப்புறம் அதாவது கும்பத்தில் சனி. யாருக்கு? கும்பத்தில். கன்னியில் சனி எங்கே இருக்குது? கன்னியில். இப்போ சொன்ன ராசிகள்லாம் ஞாபகம் இருக்கா? இந்த சனி பயிற்சி உங்களுக்கு மேன்மையை செய்யும். உங்களுடைய தொழில் உத்தியோகத்தில் ஒரு வெற்றியை கொடுக்கும், பதவி உயர்வு கொடுக்கலாம், வாழ்வில் ஒரு முன்னேற்றம் கொடுக்கலாம். யாருக்கு? இப்போ நான் சொன்னேன் இல்லையா, 5 ராசிகளில் சனி இருப்பவர்களுக்கு. எந்த ராசின்னு மீண்டும் சொல்லிடுறேன். கடகம், விருச்சிகம், மீனம். இந்த நீர் திரைக்கோணங்களில் இருக்கிற ராசிகளில் சனி இருக்கிறவங்களுக்கு, உங்கள் பிறப்பு காலத்தில் இருக்க சனி இருக்கார் இல்லையா, இங்கே இருந்தார்னா அங்கே உங்களுக்கு தொழில் ரீதியாக கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும், கடுமையான உழைப்பை கொடுக்கும். ஆனால் அதுக்கான பயனை அறுவடை செய்ய வைக்கும். கடக, விருச்சிக, மீனம். அதற்கப்புறம் கும்பராசியில் சனி இருக்கிறவங்களுக்கு, அதற்கு அடுத்தபடியாக கன்னி ராசியில் சனி இருக்கிறவங்களுக்கு. சரியா? இன்னும் கொஞ்சம் பேருக்கு இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அதாவது ஆமாம் 11ஆம் இடம் இருக்கிறவங்களுக்கும் வரும். அதாவது ரிஷபராசியில் சனி இருக்கிறவங்களுக்கு நன்மை உண்டாகும். பிறப்பு காலத்தில் ரிஷபராசியில் சனி இருப்பவர்களுக்கும் ஓரளவுக்கு நன்மை உண்டாகும். அதே போல் இப்போ நம்ம சனி இருக்கிற இடம் சொன்னோம் இல்லையா, மீனம், கடகம், விருச்சிகம் திரிகோணங்கள், அப்புறம் கும்பம், அதற்கு அடுத்தபடியாக கன்னி. இந்த ராசிகளில் யாருக்கெல்லாம் குரு இருக்கிறதோ, யாருக்கெல்லாம், இதில் முக்கியமாக கும்பத்தை விட்டுருங்க. கடக, விருச்சிக, மீனம், கன்னி. கடக, விருச்சிக, மீனம், கன்னி. இங்கே குரு இருப்பவர்களுக்கு இப்பொழுது பதவி உயர்வு வரும், அல்லது வருமான வாய்ப்பில் முன்னேற்றம் வரும், தொழில் ரீதியாக வெற்றி கிடைக்கும். இப்போ இதையாவது சமீபத்தில் இந்த ஒரு வாரத்தில் யாராவது இதை அனுபவிச்சிங்களா? ஒரு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட்டு, ஒரு 1000 2000 கூடி இருக்குது, நல்ல தகவல் வந்திருக்கு. இந்த அமைப்பு இருக்கிறவங்க கடகத்திலேயோ, மீனத்திலேயோ, விருச்சிகத்திலேயோ குரு இருக்கிறவங்க யாராக இருக்கீங்களா? நல்ல பலன் கிடைச்சிருக்கா? ஒரு வாரத்தில் ஏதாவது தெரியுதா நல்ல மாற்றம்? சார் அதுதான், உடனே சனி பகவான் வந்த உடனே கொடுக்க மாட்டார். அப்போ இவர்களுக்கெல்லாம் ஒரு மாற்றம், ஏற்றம் கிடைக்கும். சரியா? இப்போ யாருக்கு அடுத்த பாயிண்ட் வர்றேன் பாருங்கள். சனி பயிற்சியில் கடக, விருச்சிக, மீனத்தில், கடக, விருச்சிக, மீனத்தில், மேஷத்தில், எங்க கடக, விருச்சிக, மீனத்தில், மேஷத்தில் யாருக்கெல்லாம் கேது இருக்கோ அவர்களுக்கு இப்பொழுது வேலை போய்விடும், வருமானம் பாதிக்கும், தொழில் முடக்கம் வரும், செய்கிற தொழிலை இழுத்து பூட்டுற மாதிரி நிலைமைகள் வரும். ஆனால் அது உங்கள் ஜாதக பலத்தை பொறுத்து. இது அப்படியே பழிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துட்டால் தற்காத்து கொள்ளலாம். எங்கே? கடக, விருச்சிக, மீனத்தில், மேஷத்தில் கேது இருக்கிறவங்களுக்கு வேலை இழப்பு வரக்கூடும். உங்கள் ஜாதகத்தை அப்படியே ஒப்பிட்டு நோக்குங்க. யாருக்கெல்லாம் கடக, விருச்சிக, மீனத்தில் கேது இருக்கோ, மேஷத்தில் கேது இருக்கோ அவர்களுக்கு இப்பொழுது உங்கள் செயல்களில் சிரமம் வரும். ஆனால் ஜோதிடம், ஆன்மீகம், கோயில் தலம், புனித யாத்திரை, பாத யாத்திரை, பரதேசி குளத்துக்கெல்லாம் உகந்ததாக இருக்கும். இது மாதிரி எதாக இருந்தால் நீங்கள் மேற்கொள்ளலாம். ஆமாம் எனக்கே மேஷத்தில் இருக்குது, கேது தான் இருக்காங்க. நம்ம பிறக்கும் போதே கேதுவில் தான் பிடிச்சிருக்கோம், அதனால் பாதிப்பு இல்லை. அப்போ அதே போல் கடக, விருச்சிக, மீனத்தில் நல்லா கவனிச்சுக்கோங்க. மேஷத்தில் யாருக்கெல்லாம் ராகு இருக்குது? கடக, விருச்சிக, மீனத்தில் நீங்கள் எல்லாம் உங்களுடைய செயல்பாடுகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கொஞ்சம் பெரும் பணம் உழைக்காமல் கொஞ்சம் வருமானம்லாம் ஈட்டுற மாதிரி வாய்ப்பு இருக்குது. உழைச்சதே வரமாட்டேங்குதுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா ராகு எப்பயுமே நோகாமல் நோன்பு கும்பிடுவது எப்படின்னு ஒரு புக் எழுதியிருப்பார். ஈஸியாக சம்பாதிக்கிற விஷயங்களை கொடுக்குறதுல ராகுக்கு நிகர் ராகு தான். கண்டிப்பாக கீழேயாவது பர்ஸ் எடுப்பீங்க குறைஞ்சபட்சம்.
அல்லது யாரோ ஒருத்தர் வந்து இதான் நான் அனுபவத்தில் நம்ப மாட்டேன், ஆனால் என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. இதுவரை நான் எங்கள் தாய் தந்தைகிட்ட இருந்து கூட நான் வாங்கினதில்லை. எனக்கு எதுவுமே முன்னோர்கள் கொடுத்துட்டு போனதில்லை, எதுவுமே இல்லை. பிறரிடம் இருந்து நான் பெற்றது யோசித்து பார்த்தா ரொம்ப குறைவில்லை, இல்லவே இல்லைன்னு இருக்கும். ஏன்னு கேட்டால் நான் கர்ம வினையை களைய பிறந்த ஜோதிடர். புரியலையா? அதாவது துன்பப்படுறவங்களுக்கு வழியை காட்டுறது மட்டும்தான் என் வேலையாக இருக்கும். என்கிட்ட வர்றவங்கெல்லாம் எல்லாத்தையும் இழந்து என்னை மாதிரியே தான் வருவாங்க. அப்போ அவர்களுக்கு வழிகாட்டதான் என்னதான் இருக்கும். அவங்க நல்லா இருக்கும்போது நம்மளை நினைவில் வைக்க மாட்டாங்க. கேது இருக்கும்போது நினைவு இருக்கும், ராகு இருக்கும்போது நினைவு இருக்காது இல்லையா? ஆனால் இந்த கேது பற்றிய ஜோதிடர்கள் வாழ்நாள் பூரா நினைப்பாங்க. எனக்கு நல்ல நேரம் கெட்ட நேரம் எல்லா நேரம் வந்திருக்கு, ஆனால் என்னுடைய பெயருக்கு பெரிய களங்கமோ ஜோதிடத்துறைக்கோட இழுக்கோ என்னால் நேர்ந்ததில்லை. இதே மாதிரி எந்த சிரமமும் இருக்காது, ஏகப்பட்ட சிரமமாக இருக்கும், இருந்தாலும் பாதிக்கிறதில்ல. ஏன்? இந்த கேது கொடுக்குற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது அந்த மாதிரி எதிர்பார்ப்பு இல்லாமல் வரக்கூடிய விஷயம். இதிலே வந்து எங்கேயோ போயிட்டோம். அப்போ அந்த மீனத்தில், கடகத்தில், விருச்சிகத்தில் ராகு இருக்கிறவங்களுக்கு, மேஷத்தில் ராகு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கியத்தை பார்த்துக்கங்க. எது கிடைச்சாலும் அள்ளி போடுறதுனால வயிறு பெருக்கும், சரியா? உணவு கட்டுப்பாடு குறையும். அதே மாதிரி தான் குரு அங்கே வரும்போது அப்படி தான். பொதுவாக ராகு இருக்கிற இடத்துக்கு சனியோ குருவோ வந்தால் ஆரோக்கியம் கெடும், சொகுசு உல்லாசம் அதிகரிக்கும், போதை நண்பர்கள், விரும்பத்தகாத கூட்டணிகள் உருவாகும். அப்போ சனி பகவான் பார்த்திங்களா, சனியோட பயிற்சி பார்த்தோம் இல்லையா, யாருக்கெல்லாம் திடீர் வருமானம் வரும், யாருக்கெல்லாம் தொழில் முடக்க வரும், வேலை பாதிப்பு வரும், இதை வச்சு தான் போன பயிற்சியில் கண்டுபிடிச்சோம்னு சொன்னோம். என்ன? சனி பகவான் கேதுவோட சேர போகிறார் வானத்தில். அப்போ நிறைய பேருக்கு தொழில் போகும். ஆனால் இப்போ என்ன இருக்கு, சனியோட ராகு எங்கே இருக்காரு பாருங்க, உங்கள் ஜாதகத்துலேயும் அங்கே தான் இருக்குது. அதே சமயம் வானத்திலையும் மீன ராசியில் தான் ராகு இருக்காங்க. மே 18ஆம் தேதி தான் மாற போகிறாங்க. அப்போ இந்த 2 மாதங்கள் அல்ல, உலகத்தில் அதிகாரம் படைத்தவர்களால் உலகம் நிறைய இன்னல் படும். தங்க விலை பயங்கரமாக ஏறும், எல்லா விஷயங்களையும் கூடும், எல்லா விலைவாசியும் கூடும். உலகத்தினுடைய அதிகார மட்டத்தில் இருக்கவங்கெல்லாம் ரொம்ப ஆதிக்கம் செலுத்துவாங்க. பார்த்தீங்களா, கரெக்டாக சனி ராகு மிங்கிள் ஆகும்போது மீண்டும் வந்துட்டாரா தலைவர் ட்ரம்ப்பு, அமெரிக்காவில் வந்துட்டார்ல பாருங்கள். அவருடைய நடவடிக்கையெல்லாம் பாருங்கள், யாரை பற்றி யோசிக்காமல், அதெல்லாம் ராகு. முன்னாடி பாருங்கள், ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் வந்தார்ல, அப்பையும் ராகு தான் இருந்துச்சு. சனி ராகு இணையும் போது தான் அவங்க வந்தாங்க திரிகோணத்தில். இப்பையும் சனி ராகு மிங்கிளாக இருக்குது பாருங்கள். இவர் உலகத்தில் போகிற நிறுத்த போகிறேன்னு சொல்லிட்டு அவரே பெரும்போரை துவங்கி விடுவார். ஆமாம், கடல் வெளியில் போர், அந்த போர்னா சாதாரண போர் இல்லை, யாரோ 2 நாடு சண்டை போட்டால் நம்ம பாதிக்க மாட்டோம். ஆனால் இவர் வர்த்தக போரை துவங்கி எல்லா நாட்டு மேலேயும் ப்ரெஷர் பண்ணுறதுனால இங்கே நமக்கு எல்லா விலைவாசியும் கூட போகுது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ராகு தான் பிரம்மாண்டமாச்சு. பிரச்சனைகளாக இருக்கட்டும், எல்லாம் இருக்கட்டும். அப்போ கோச்சாரத்தில் சனி ராகுவை தொடும்போது உலகத்தில் பணம் சேர்ப்பவர்கள், ஆடம்பரம் பண்ணுபவங்க, அதிரடியாக நடக்கிறவங்க, பிறர்களை பற்றி சற்றும் கவலைப்படாதவர்கள் மேலோங்குவார்கள், ஆட்சி அதிகாரத்துக்கு வருவாங்க. இதெல்லாம் இப்போ நடந்துட்டுருக்கு. இதுக்கு சிறிய உதாரணம் தான் அமெரிக்க அதிபர். அவர் விடுக்கின்ற இந்த சட்டங்கள் எல்லாம் இதுக்கு ஒரு காரணம். அப்போ இப்போ சனி பயிற்சி இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ சனி போய் ஜாதகத்தில் குருவை தொட்டால் மேன்மை கிடைக்கும். ஏன் மேன்மை கிடைக்கும்? உங்கள் குருநாதரை 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் சந்திக்கிறீங்க, சாலையில் என்ன செய்வீங்க? சாலையில் பார்க்குறீங்க, என்ன பண்ணுவீங்க? உங்கள் பள்ளிக்கூடத்து ஆசிரியர், ஜோதிட ஆசிரியர், யாராக வேணாலும் இருக்கட்டும், ஒதுங்கி போயிடுவாங்க, வணங்குவீங்க இல்லையா? அந்த வணங்குதலுக்கு பெயர் என்ன? கௌரவம். அப்போ சனிங்கிற தொழில் குருவை போய் தொடரும்போது என்ன செய்யும்? தொழிலில் கௌரவம், வேலையில் கௌரவம், ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், டெவலப்மெண்ட் கிடைக்குமா? அதே போல் உங்கள் ஜாதகத்தில் சனி இப்போ மிதுனத்துக்கு போகிறார் இல்லையா, குரு பகவான். அங்கே மிதுனத்தில், துலாத்தில், கும்பத்தில் யாருக்கெல்லாம் சனி இருக்கிறதோ அவர்களுக்கு குருவோட சேர்க்கை கிடைக்கும், அவர்களுக்கும் இதே பலன் கிடைக்கும். யாருக்கு மிதுனத்தில், துலாத்தில், கும்பத்தில் சனி பகவான் இருக்காரோ அவர்களுக்கு பதவி உயர்வு வரும், வருமானம் உயரும். அது யாருக்கு? குறிப்பாக கும்பத்தில், மிதுனத்தில் இருக்கிறவங்களுக்கும் துலாத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆண்டு பொருளாதார ரீதியாக நல்ல உயர்வே இருக்கும். ஆனால் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கங்க. முதுகு வலி, முழங்கால் வலி, மூட்டு வலி, வயிறு பெருக்கும், உடல் எடை 20 கிலோ அதிகரிக்கும், ஆடம்பரம் பெருகும். 10 ரூபாய்க்கு வாங்க போய் 10 லட்ச ரூபாய்க்கு கணக்கு போட்டு வருவீங்க. ஏன்? ஏன்னா சனி குருவோட யார் வர்றா? இன்னொரு ஆளா, 3வது நபர் கும்ப ராசிக்குள்ளே பிரவேசிப்பார்ல. யார்?
ஏற்கனவே கும்பம்ங்கிறத தாங்க முடியாத இடம். இருக்கிற பொருளாதாரத்திலேயே தலைக்கணத்தில் திமிரில் அகம்பாவத்தில் உயர்ந்த இடம் கும்பம். ஏன்? பிறக்கும் போதே பூரண கும்பத்தோடு பிறந்திருக்கும், அப்படி தானே? அதுக்கு அந்த ராசியில் பிறந்தவங்களாம் இல்லை. அந்த ராசியில் ஒரு கிரகம் இருந்து திசை நடத்தினால் அந்த மாதிரி குணம் வரும். அந்த ராசியில் குரு இருந்தால் அந்த ஜாதகர் அப்படி இருப்பார், அவங்க பையன் அப்படி இருப்பார். சூரியன் இருந்தால் அப்பா இருப்பார், அந்த மாதிரி. அப்போ கும்ப ராசியில், மிதுன ராசியில், துலா ராசியில் யாருக்கெல்லாம் குரு பகவான் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு பதவி உயர்வு வரும் கூட. அதாவது உடல் எடை அதிகரிக்கும், பேராசை அதிகரிக்கும். ஏன்னா ராகுவும் சேர்ந்து வர்றாங்க, சனி மட்டும் வராமல் இரட்டை பாவகிரகங்கள் வருது. அப்போ பின்னாளில் உங்களுக்கு நோய் வரக்கூடிய இயல்புக்கான செயல்களை உங்களை இந்த ஆண்டு செய்ய வைப்பார். யார்? மிதுனம், துலாம், கும்பத்தில் சனி பகவான் இருக்கிறவங்க, குரு பகவான் இருக்கிறவங்க எச்சரிக்கையாக இருந்துக்கங்க. அதே போல் கடகத்தில் சனி பகவான் இருக்கிறவங்களுக்கும் குரு இப்போ மிதுனத்தில் வர்றதுனால நல்ல பலன் கிடைக்கும். தனுசு ராசியில் பிறக்கும்போது சனி இருக்கிறவங்களுக்கும் தொழில் மேன்மை வரும். 7ஆம் இடத்துல குரு வருவார். இது இப்போ நான் சொல்கிறது குரு பயிற்சி பற்றிய பலன், சரியா? யாருக்கு இந்த குரு பயிற்சி பாதிக்கும்? குரு போய் ராகுவை எப்போ தொடுறாங்க? அதாவது உங்கள் ராசியில் இருக்கிற ராகு இருக்கு இல்லையா, அந்த ராகு மிதுனத்திலேயோ துலாத்திலேயோ கும்பத்திலேயோ இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். யாருக்கெல்லாம் ராகு மிதுன துலாம் கும்பத்தில் இருக்குது, நீங்கள்லாம் உடல் நலனில் எச்சரிக்கையாக இருக்கணும். குரு போய் ராகுவை தொட்டால் தப்பில்லை, அது ஒரு பகுதி பாதிப்பு தான். ஆனால் ராகுவோட கோச்சாரம் அடுத்து வரப்போகுது இல்லையா, அந்த இடத்துல குரு இருக்கக்கூடாது. எதுக்கு? கும்பத்தில், மிதுனத்தில், துலாத்தில் யாருக்கெல்லாம் குரு இருக்கோ அவர்களுக்கும் உடல்நிலை பாதிக்கப்படும். பார்த்தீங்களா, 2 ஒன்றா வருது. அப்போ குரு பகவான் மிதுன துலாம் கும்பத்தில் இருந்தாலும் ராகு பகவான் மிதுன துலாம் கும்பத்தில் இருப்பவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஐயா எனக்கு சாதகமான திசை நடக்கிறது, நல்ல திசை நடக்கிறது, எந்த பாதிப்பு இல்லை, 7.5 சனி இல்லை, அட்டமச்சனி இல்லை, பாதக குரு இல்லை, ராகு கேது கோச்சாரத்தில் வரல. ஆனாலும் ராகு குரு அதாவது மிதுனம் துலாம் கும்பத்தில் இருப்பவர்களுக்கு மருத்துவமனைக்கு அனுப்பியே தீரும். பார்த்தீங்களா, எந்த பாதிப்பு இல்லைனாலும் அனுப்புதுன்னா நம்ம ஏற்கனவே நிறைய பாதிப்பு இருந்தால் அப்போ என்ன செய்யணும்? முதல்ல வாயை கட்டணும். என்ன செய்யணும்? உண்மையிலே தான் ராகு கேது இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க உணவை மறுப்பாங்க. 3 நாள் சாப்பிடலைனாலும் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் ராகுக்கு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை எதையா சாப்பிடணும். ராகுக்கான காரகம் என்ன? வாய், முகவாய். கேதுவோட காரகத்துவம் ஆசன வாய். அப்போ உள் தள்ளுவது, வெளி தள்ளுவது. அப்போ ராகு வந்துட்டோன்னே நார்மலாக கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு இருந்த உங்களுக்கு பசி அதிகரிக்கும். இப்போ யாருக்கெல்லாம் மீனத்தில் குரு, கடகத்தில் குரு, கடகத்தில் குரு, விருச்சிகத்தில் குரு இருக்காங்களா? மருத்துவமனைக்கு போனீங்களா? உடல் ரீதியாக தொந்தரவு வந்துச்சா? வேற யார்? உடல் ரீதியாக உபாதை வந்ததாங்க? பசி உணர்வு அதிகரிச்சா இருக்கா? முன்னாடி விட நிறைய சாப்பிட்றேன்னு தோணுதா? ஆமாம். இப்போ 2 பேரை உதாரணம் கேட்டால் ஆமான்றாங்க. கண்டிப்பாக இருக்குது. அதே போல் தான் இனிமேல் அடுத்த 18/5க்கு அப்புறம் ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் எங்கே போகும்? கும்பத்துக்கு ராகு போகப்படாது. அப்போ அங்கே குருவோ சனியோ இருக்கிறவங்க ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். அடுத்து கேது பயிற்சி எங்கே வருது? சிம்ம ராசியில் கேது பகவான் வர்றாரு, நெருப்பு ராசியில், சரியா? கேது பகவான் வருகிறார். அப்போ சிம்ம ராசியில் சனி இருக்கிறவங்க யார்? சிம்ம ராசியில் சனி இருக்கிறவங்க, இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சனி கேதுவை தொடுவது கூட ஒரு கால்வாசி தான். ஆனால் கேது போய் சனியையோ குருவையோ தொடுவது தான் பெரும் பாதிப்பு. அதில் சனியை யாருக்கெல்லாம் சிம்ம ராசியில், மேச ராசியில், தனுசு ராசியில் சனி பகவான் இருக்கிறாரோ அவங்கவுங்க வேலையில் கவனமாக இருங்க. அரசு ஊழியராக இருந்தால் சஸ்பெண்ட் செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை பக்கத்து சீட்டுக்காரர் பண்ண தப்புக்கு உங்களையும் சேர்த்து எழுதிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலதிகாரி பார்த்திங்கன்னா வேலையே செய்யாமல் அந்த அலுவலகத்தை சீட்டை தேய்ச்சிக்கிட்டு ஒரு 10 வருஷமாக ஒருத்தர் உட்காந்துருப்பார், அவரை விட்டுருவார். 24 மணி நேரம் டியூட்டி கொடுத்தாலும் செய்கிற உங்களை மட்டும் கார்னர் பண்ணுவார். ஏன் அந்த பக்கம் திரும்பியிருக்கீங்க, ஏன் இதில் கையெழுத்து போடலன்னு அவருக்கு மட்டும். யாருக்கு? சனி பகவான் சிம்மத்தில், மேஷத்தில், தனுசு ராசியில் இருந்தால். அதற்கப்புறம் கடக ராசியில் சனி இருக்கிறவங்க இப்போ எச்சரிக்கையாக இருந்துக்கங்க. அவங்களுக்கு மட்டும் 3 வருஷம் கஷ்டம்.
ஏற்கனவே சிம்ம ராசியில் இருக்கவங்களுக்கு 1.5 வருஷம் சிரமம் இருந்திருக்கும். யாருக்கா இருக்கா? சிம்ம ராசியில் இருந்தவர்களுக்கு வேலை சிரமம், வருமான சிரமம், தொழில் சிரமம், உத்தியோக சிரமம் கண்டிப்பாக கேது கொடுப்பார். அப்போ கேது வந்துட்டா ஒரே ஒரு விஷயந்தான், ராகுவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்? ராகுவை கட்டுப்படுத்துவதற்கு என்ன செய்யணும்? நமது ஆசைகளை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். நம்ம ஆசைகளை கட்டுப்படுத்திக்கணும். காளி உபாசனை மிகச்சிறந்தது. ஏன்னா சிவனுடைய கழுத்தில் இருப்பார் ராகு, பெருமாள் அதில் தான் பள்ளி கொண்டு இருப்பார். இவர்கள் இருவிடத்திலையும் அதிகாரம் செலுத்தக்கூடிய அந்த ராகு காளியினுடைய பாதங்களில் சரணாகதி அடைஞ்சிருப்பார், மிதிச்சிருப்பாங்க, பார்த்துருக்கீங்கள? அப்போ காளி உபாசனை பண்ண, காளியை வழிபாடு செஞ்சால் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், நமக்கு வர்ற உபாதைகளை குறைத்து கொள்ளலாம். அதே போல் கேது வருது, என்ன செய்யணும்? அப்போ அந்த கேது போல் பற்றற்றவனாக நம்ம மாற்றிக்கொள்ளணும். அப்போ தான் போய் ப்ரமோஷனுக்கு எதிர்பார்க்கக்கூடாது. 10 லட்ச ரூபா கொடுத்துருக்கேங்க, ட்ரான்ஸ்ஃபருக்கு கிடைச்சிருமா அப்படின்ட்டு வருவார், கேதுவோடே வருவார். கேதுவுக்கு இந்த முயற்சி பண்ணி தோக்குறவனையும் பிடிக்கும், முயற்சியை பண்ணாமல் இருக்கவனையும் பிடிக்கும். ஆனால் அந்த குறுக்கு வழியில் போகிறவனை மட்டும் பிடிக்காது. அவரை மட்டும் தேடி பிடிச்சி 10 லட்சம் அங்கே அதையும் மாட்டி விட்டுருவார், கொடுத்த குற்றத்துக்காக ஜெயிலுக்கு அனுப்பி விட்டுருவார். அப்போ ஜாதகத்தில் அரசாங்க வேலை கிரகத்தோட கேது இருந்தால் அவர்கள் குறுக்கு வழியில் போகலாமா? கேதுவுக்கு ஒரே வழி தான், நேர் வழி மட்டும்தான். ராகுக்கு தான் பல வழிகள் இருக்குது. ராகு தான், அவர் சனியோட ராகு இருக்குது, குருவோட ராகு இருக்குது. ஐயா நீ எந்த வழியிலையாவது போ, கண்டிப்பாக பரீட்சை எழுதி வரமாட்டேன், ஆனால் எப்படியாவது பதவியை வாங்கிடுவேன். எங்கே நீங்கள் போகிறதுனால கவர்மெண்ட் பணமும் பல வழியில் போகும், அப்படி தானே? ராகு ஆதிக்கம் பெற்றவர்கள் அரசு ஊழியர்களான என்ன ஆகும்? ஆனால் ராகுன்னு எல்லா நேரமும் அவர்களை கெடுதலாக நினச்சிடாதீங்க. இப்போ ராகு மீன ராசியில் இருக்கார், ராகு பகவான் தண்ணீர் மாதிரி, அவர் எந்த இடத்துல போகிறாரோ அந்த இடத்திற்கான பலனை தன் பலனாக மாற்றிக்கிடுவார். இப்போ ராகு நுழையிறது யார் வீட்டில்? இருக்கிற வீடு மீனத்தில், அது குருவோட வீடு. அப்போ ராகு தன்னை யாராக கருதி கொள்வார்? சந்திரமுகியாவே மாறிட்ட மாதிரி ராகு பகவான் என்ன செய்வார்? குருவாகவே மாறிடுவார். அப்போ இங்கே குரு கும்பத்தில், குரு மீனத்தில் ராகு, உடனே நீங்கள் ரெண்டையும் சேர்த்துக்கிட்டு குழப்பிடக்கூடாது, இரட்டை குருவாக மாறும். எப்படி மாறும்? அதுவே ராகு கும்பராசிக்கு வருது, சனி அங்கே இருக்கார், அப்போ அது என்னவா செயல்படும்? இரட்டை சனியாக செயல்படும். நீங்கள் ஒருவருடைய ஜாதகத்தில் இவர் ஒரு வேலையை கொடுத்தா செய்வாரா மாட்டாரான்னு எதை வச்சு தீர்மானிக்கிறீங்க? 10ஆம் இடம் எதையே பார்ப்பீங்க இல்லையா? இனிமேல் சனி பகவானை கொஞ்சம் பாருங்கள், சனி எங்கே உட்காந்துருக்காரு, என்ன செய்கிறார் அப்படின்னு பாருங்கள். சனி மேஷத்தில் நீச்சமாக இருந்தால் எப்படி இருப்பார்? யாருக்கெல்லாம் மேஷத்தில் நீச்சம்? சரி, யாருக்கெல்லாம் குழந்தைகளுக்கு மேஷத்தில் நிறைய பேருக்கு நீச்சமாக இருக்கும். இவங்கெல்லாம் சராசரியாக இரவு முடிப்பாங்க, விடுமுறை விட்டால் வேலைன்னு வந்துட்டால் வெள்ளைக்காரன் நீங்கள் எல்லாம். ஆனால் லீவ் விட்டால் 12 மணிக்கு தான் எழுந்திருப்பீங்க. உண்மையா? 11 மணி 12 மணிக்கு. சனி நீச்சமானவங்க, உண்மைங்கிறவங்க கை தூக்கலாம். பார்த்தீங்களா? அப்போ சனியினுடைய கேரக்டர் சொல்லலாம். அதே போல் கடகத்தில் யாருக்கெல்லாம் சனி இருக்காங்க, இவங்க இடியே இடிஞ்சாலும் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. எனக்கும் அவங்க தான் இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த வீடு என்ன, காலபுருஷத்துக்கு 4வது வீடு. சனி இருக்கிறவர் எங்கே? எல்லாரும் ஒரு நேரத்தில் வேலை செஞ்சால் அவங்க ஒரு நேரத்தில் வேலை செய்வாங்க, அவங்க நிதானமாக தான் வேலை செய்வாங்க. இப்போ ஒரு காரியம் இருக்குல்ல, ஒரு பிரச்சனை, பஞ்சாயத்து அப்படின்னா என்ன செய்வார்? செவ்வாய் ஆதிக்கம் பெற்றவர்கள், சூரியன் ஆதிக்கம் பெற்றவங்க 10ல் போய் பலமாவாங்க, திக்பலம். அவங்க அன்னைக்கு சாயங்காலமே அந்த பிரச்சனையை முடிச்சிருவாங்க. இப்போ என்கிட்ட கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, அந்த பிரச்சனையும் நீங்கள் மறந்துடுவீங்க. ஏன்? அடுத்த மாதம் பஞ்சாயத்து, அது எந்த வருஷம் சொல்லியிருக்க மாட்டேன், அப்படியே போய் அந்த சண்டை போட்டவங்களே சமாதானம் ஆகிடுவாங்க. அப்போ பிரச்சனையை தீர்க்கிறதுல இந்த வழி இருக்குது. அப்போ சனி பகவான் கடகத்தில் இருந்தால் ரொம்ப மந்தமாக நிதானமாக பல்வேறு குழப்பம் அவங்களுக்கு போகலாமா, இந்த குழப்பங்கள் வரும். ஆனால் இதெல்லாம் பொதுப்படையானது தான், நட்சத்திரங்கள் அடிப்படையில், திக்பல் அடிப்படையில், லக்ன அடிப்படையில் மாறும். அப்போ சனி பகவான் எங்கே இருக்கிறாங்களோ அதை வைத்து தான் ஒருவருடைய கர்மத்தினுடைய அளவு, ஒருவருடைய செயல்பாடு எத்தகையதாக இருக்கும். ஒருவருடைய சிந்தனையை அளவிட குருவை பார்க்கிறோம், ஒருவருடைய செயல்பாட்டை அளவிட சனியை பார்க்கிறோம், ஒருவருடைய கர்ம வினையை அளவிட என்ன வினையை அனுபவிப்பதற்காக பிறந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு கேதுவை பார்க்க வேண்டும். அப்போ கேது நிற்கிற இடம் இருக்கு இல்லையா, அந்த இடம், அந்த ராசி, அந்த வினைகள், அந்த விஷயங்கள் இந்த ஜென்மத்தில் உனக்கு மறுக்கப்படும் அப்படின்னு சுட்டி காட்டும்.
கேது 2ஆம் இடத்துல இருக்குது. அப்போ உன்னால் சேர்த்து வைக்க முடியுமா? உங்களால் சேர்த்து வைக்க முடியாது. கேது 3ஆம் இடத்துல இருக்குது. அப்போ உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறுமா? வெற்றி பெறுவது கடினம். அப்போ முயற்சியெலாம் என்ன செய்யணும்? கேது உங்களுக்கு பலமாயிட்டாலே நீங்கள் டார்கெட், இலக்கு, லட்சியம் இப்படிலாம் கையை தூக்குனீங்கன்னா கையை வெட்டிடும். ஏன்னா அதெல்லாம் எதுவுமே நடக்காது. என்ன செய்யணும்? வந்தால் வரட்டும், போனால் போகட்டும், கொடுக்குறத கொடுங்க, என் வேலையை நான் செய்ய போகிறேன். இதுதான் கேது. இது ஒருத்தருடைய முயற்சியை மழுங்கடிப்பதற்கல்ல, இப்படி இருந்தால்தான் நடக்கும். இப்படி இல்லாமல் எதிர்பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடைக்காது. அதுவே ராகு இருக்கு இல்லையா, ராகு எங்கே இருக்கிறதோ அந்த சார்ந்த தப்பை தான் இந்த ஜென்மத்தில் நீங்கள் செய்ய போகிறீங்க. அதை சார்ந்த ஒரு நிகழ்வை, ஒரு பாவத்தை செய்வதற்காகத்தான் இந்த ஜென்மத்தில் பிறப்பெடுத்திருக்கீங்க. அந்த பாவம் என்னன்னு கண்டுபிடிச்சு அதை செய்யாமல் இருந்தால் உங்கள் கர்ம வினையை போய்க்கலாம். இப்போ ராகு உதாரணமாக மேச ராசியில் இருக்குது. அதில் சூரியன் உச்சமாவாரா, செவ்வாய் ஆட்சி ஆகுமா? அப்போ அதிகாரத்தை வைத்து எவரையோ துன்புறுத்த போகிறீங்க. சொல்லலாமா? அங்கே யார் நீச்சமாவா? சனி. அப்போ தாழ்த்தப்பட்ட மக்கள்கிட்டருந்து சொத்தெல்லாம் பிடுங்க போகிறீங்க. அப்போ உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி இல்லாத மக்கள், ஏழை மக்கள், விவசாயிகள், உழைப்பாளிகள், தொழிலாளர்களை சுரண்ட போகிறீங்க. அதுக்காக தான் பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம். ராகு மேஷத்தில் இருந்தால் இதை நட்சத்திர ரீதியாக எடுத்துகிட்டு போகலாம். அஸ்வினி, பரணி அப்படின்னு எடுத்துகிட்டு போகலாம். அதே போல் சுக்கிரனுடைய வீட்டில் ராகு இருந்தால் என்ன செய்ய போகிறீங்க? அப்போ பாலியல் ரீதியாக ஒரு பாவத்தை செய்ய போகிறீங்க. இந்த ஜென்மத்தில் ராகு உங்களுக்கு அந்த மாதிரி நமது பாலியல் உணர்வுகளால் தூண்டப்பட்டு அது சம்பந்தமாக ஒரு பாவத்தை செய்வதற்கு பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம். கவனமாக இருந்துக்கங்க. யாருக்கு? ரிஷபத்தில் ராகு. கையை தூக்க மாட்டீங்க கேட்டாலும். ரிஷபத்தில் ராகு, துலாத்தில் ராகு இருக்கிறவங்க இந்த ஜென்மத்தில் பாலியல் ரீதியான குற்றச்சாட்டுகளை செய்வதற்காக பிறந்திருக்கீங்க. அல்லது திருமண விஷயம், பெண்களை பாதிக்கிறது, உணர்வு ரீதியாக, இப்படி நான் சுருக்கமாக சொல்லிட்டேன். இந்த மாதிரி ஒவ்வொரு பாவகம், ஒவ்வொரு ராசி அதனுடைய காரகத்துவங்களில் கேது இது சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்காதுன்னு சுட்டிக்காட்டும். ராகு இது சம்பந்தமான நிகழ்கால பாவங்களை செய்து மறுவிரைவு எடுக்க போகிறீங்க. இந்த பாவத்தை தான் செய்ய போகிறீங்கன்னு சுட்டிக்காட்டும். இது வெறும் ராகு கேது அமைந்த ராசி மட்டும் இல்லை. உடனே துலா ராசி படம் அப்படி முடிவு எடுத்துடாதீங்க. சுக்கிரனோட சேர்ந்திருக்கா, குருவோட சேர்ந்திருக்கா, இதெல்லாம் கணக்கிடணும். ராகு எந்த பாவத்தை இந்த உயிர் இந்த ஜென்மத்தில் செய்ய போகிறது அப்படிங்கிறத எழுதி வச்சுருக்கோம். கேது எந்த வினையை அனுபவிப்பதற்கு பிறந்திருக்க, இதெல்லாம் உனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்வதற்கு. இதை யார் வந்து கொடுப்பா? சனி பகவான் வந்து கொடுப்பார். அதை நோக்கி நம்மளை தயார்படுத்துறது யார்? குரு பகவான். இவ்வளோதான். இந்த 4 கிரகங்கள் தான் ஜோதிடத்தில் அதிமுக்கியமானவை. அது சம்பந்தமான பயிற்சியை தான் நம்ம இப்போ பார்த்தோம் இந்த 1 மணி நேர உரையில். சரி, நன்றி, மீண்டும் வணக்கம். அடுத்த உரையில் சந்திப்போம்.